இதெல்லாம் மற்ற ரகமான நடவடிக்கை எடுக்க தகுதி இல்லாத நபர்கள் தான் அந்த பதவியில் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஒரு புகார் வந்ததும் அது எப்படி விசாரிக்கணும்? நீ எங்க போயிருந்த, எப்படி சொல்ற? நீ சோசியல் மீடியாவில் வருவதெல்லாம் உண்மையா? பிரவீனா என்ற பெண் இன்ஸ்பெக்டர் செய்த தவறுன்னு சொல்லிட்டேன். அலட்சியம் இருக்கு. கொஞ்சம் 10% இப்படி பாருங்க. அதாவது நடவடிக்கை எடுத்தால் மனித உரிமை கமிஷன், சமுதாய ரீதியாக போராட்டம், கோர்ட்டு, அப்ப எப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறது? இனிமேல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சரியான குற்றவாளியாக இருந்தால் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி. சில பேர் தவறே செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப நிகிதா வழக்கு என்ன செய்வீங்க? இன்னைக்கு காலையில இந்த செய்தி வெளிவந்த சில மணி நேரத்தில் சென்னையில பிளாஷ் நியூஸ். திருச்சியிலிருந்து படிக்க வந்த ஒரு பெண் ஒருவர் தனக்கு மயக்க மருந்து செலுத்தி 2 முறை போலீஸ் என்னன்னா தப்பான குற்றவாளி போய் பிடிச்சிட்டு சுட்டு கொண்டு கணக்காட்டுறது இல்லை. நீங்க சரியான குற்றவாளியை பிடித்து ஒரு வழி இல்லை. நீங்க இதில் சிலதெல்லாம் கேமரால பேச முடியாது. நீங்க சிஸ்டத்தில் இருக்கிற ஓட்டையை தேடி தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அவங்க மேல நடவடிக்கை தைரியமாக சுதந்திரமாக நடந்து செல்கிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு குற்றமே இல்லாத சமுதாயம்னா போலீஸ் தேவையில்ல, கோர்ட் தேவையில்லை. நீங்க தான் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். தூத்துக்குடி உலாத்திக்குளம்ல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ தொடர்ந்து சமீப காலமாகவே நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அண்ட் சம்பவங்களும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதில் காவல்துறை அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? எப்படி இதை அணுகணும்னு நினைக்கிறீங்க? காவல்துறை அலட்சியம் அப்படின்ற போது அந்த பெண் காணவில்லைன்னு சொல்லி பெற்றோர் போய் புகார் தருகிறார்கள். அந்த காவல் நிலைய பெண் ஆய்வாளர் பெயர் பிரவீனா. ஏன் அந்த பெண் ஆய்வாளர் பிரவீனான்னு சொன்னா, காணாமல் போனது பெண். அப்போது அந்த புகார் கொடுக்க வருகிற பெற்றோர் என்னடா பதவி அடிச்சுட்டு வராங்களேன்னு சொல்லி ஒரு பெண் ஆய்வாளர் அலட்சியப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 12வது படிக்கிற பொண்ணு சாயங்காலம் வெளியே போகுது, காணலை அப்படின்ற போது அந்த பெண் ஆய்வாளர் என்ன பண்ணிடணும்? ஸோ காவல்துறை அலட்சியம் 100% இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. ஸோ அதை சுற்றி இருக்கிற அந்த சமூகத்தினர் கூட தேடி இருக்கணும். இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த இடத்துல தான் டெட் பாடி இருக்குங்கிறாங்க. 2வது இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன மாதிரியான தகவல்கள் பரவி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த +2 படிக்கிற மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கிடந்தார். ஆனால் இதில் எத்தனை சதவீத செய்தி உண்மை? நான் அது சப்ஜெக்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண வந்தீங்கன்னு தெரியல. எனக்கு கிடைத்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இந்த +2 படித்து வந்த மாணவி 11/3/2026 மாலை 5 மணி அளவில் வீட்டிலிருந்து வெளியே சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லை. குடும்பத்தினர் தேடி பார்த்த போது வேடநத்தம் கிராமத்திற்கு வெளியே உள்ள வேலி கருவேலமர காட்டுப்பகுதியில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. இப்போ டெட் பாடி கைப்பற்றப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதுதான் சோஷியல் மீடியா போகுது. நான் சொன்னது காவல்துறை அலட்சியம் மறுக்கலை. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் உடனே தேடி பார்த்துலாம் கிடைக்கல. அப்புறம் ரொம்ப லேட் நைட் தேடி இருக்காங்க, கிடைச்சிருக்கு, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்படியான செய்தி வெளி வருது? நம்ம அது வெளியே யாராவது பார்த்தோமா? ஓகே. அப்போ சோஷியல் மீடியாவில் வருகிற செய்திகள் தாறுமாறாக வருகிறது. இன்றைக்கி காலையில் இந்த செய்தி வெளிவந்த சில மணி நேரத்தில் சென்னையில் ஃப்ளாஷ் நியூஸ்.
திருச்சியிலிருந்து படிக்க வந்த ஒரு பெண் ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக 2 முறை தனக்கு மயக்க மருந்து செலுத்தி அல்லது பெப்பர் ஸ்ப்ரே அடித்து தன்னை கடத்தி 2 முறை பாலியல் வன்புணர்வு செய்ததாக புகார். அபிராமபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் காரில் வைத்து கல்லூரி மாணவி. அந்த செய்தி நிலைமை என்ன தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அந்த செய்தி நிலைமை தெரியுமா? பொய் புகார். ஓகே. அந்த புகார் பொய் புகார். மன உளைச்சல் காரணமாக நான் இப்படிப்பட்ட புகாரை கொடுத்து விட்டேன். தன்னை பலாத்காரம் செய்து விட்டதாக கொடுக்குற புகார் மன உளைச்சலின் காரணமாக கொடுத்தான்னு அந்த பெண் வந்து இப்போ சொல்லி காவல்துறை அறிக்கை விட்டுருக்கு. ஸோ அதாவது கிடைக்கிற செய்தி ஒரு பக்கம், அதாவது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும்போது சில விசாரணைகள் வெளியே வரும்போது தான் நமக்கு உண்மை தெரியும். ஸோ நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு பேசலை, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஓகே. ஸோ 1 நாள் 2 நாள் கழித்து தான் சில விஷயங்கள் வெளியே வரும். அதுவரை நம்ம பொறுமை காக்கணும். இன்னைக்கு ஆனா இந்த பக்கம் பொய் புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் புகாரை எடுக்காம இருக்கிறது, அது நான் முதல்ல சொல்லிட்டேனே, அது வந்து ஒரு பிரவீனா என்ற பெண் இன்ஸ்பெக்டர் செய்த தவறுன்னு சொல்லிட்டேனே. அலட்சியம் இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. காவல்துறை மீது 100% குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 100% சரியில்லை, உண்மை, மறுக்கவே இல்லை. கொஞ்சம் 10% இப்படி பாருங்க, 10% பாருங்க. இப்போ எல்லாரும் பட்டியல் போடுறாங்க. நான் எல்லா ஆட்சியிலும் பாலியல் குற்றங்கள் இருக்கின்றன, எல்லா ஆட்சி காலத்திலும் பல்வேறு தவறுகள் நடக்கின்றன. அதாவது இப்படி சொன்ன உடனே ஒரு குரூப் அப்படியே நம்ம மேலே பாயும், உனக்கு பொறுப்பு இல்லை, சோஷியல் மீடியாவில் வருவது மட்டும்தான் உண்மை, சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, நடக்காது, செய்யக்கூடாது. இப்போது ஒரு வார காலமாக ஏகப்பட்ட பாலியல் புகார். செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 14 வயது சிறுமி பாலியல் புகாருக்கு ஆளாகி 2 பேர் கைது செய்யப்பட்டார். சரி, நான் இப்படி சொல்கிறேன், எல்லா புகார்களுக்கும் பாலியல் புகார் உண்மையான குற்றவாளிகள் பிடித்து என்கவுண்டர் செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பத்திரிகையாளராக தனிப்பட்ட மனுஷனாக கருத்து. என்கவுண்டர் பண்ணால் இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? நீங்கள் ஒரு தப்பு செய்கிற சரியான குற்றவாளி, தப்பான குற்றவாளி இல்லை, சரியான குற்றவாளியை பிடித்து என்கவுண்டர் செய்தால் இந்த சமுதாயம் சும்மா இருக்குதா? கோர்ட் சும்மா இருக்குதா? கோர்ட் சும்மா இருக்குமா? மனித உரிமை கமிஷன் இப்படிலாம் வருது, ஒன்றும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் வாலிபர் ஒருவர் போதையில் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் புகார் வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சி காலை உடைக்கிறாங்க. அவருக்கு லங்ஸ் இஷ்யூ இருக்குது, இறந்து போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுது நிலைமை? அவர் தியாகி ஆயிட்டாரு, அடித்த போலீஸு குற்றவாளியாக நிற்குது. நாளைக்கு இன்ஸ்பெக்டர் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார், காத்திருப்போர் பட்டியலில் இருக்கார், நாளைக்கு கைதாகலாம், ஜெயிலுக்கும் போகலாம். போதை போட்டால் இப்போ என்ன மாதிரியான சமுதாயம் இருக்குங்க? யார் திருத்துவது? யார் திருத்தும்? அதாவது நடவடிக்கை எடுத்தால் மனித உரிமை கமிஷன், ஒரு சமுதாய ரீதியாக போராட்டம், கோர்ட்டு, அப்போ எப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறது? இல்லை, எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த புகாரை எடுக்கிறோம் எடுக்கல, எந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டுறோன்ற வித்தியாசம் இருக்குல்ல சார்? அலட்சியத்தை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலையே, முதலே சொல்லிட்டேனே. காவல்துறை மீது 100% குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, உண்மை. 100% சரியாக செயல்படவில்லை, உண்மை. நான் மறுக்கவே இல்லையே. பல இடங்களில் காவல்துறை சரியாக இல்லை. யார் காவல்துறைக்கு யாரும் வந்து வக்காலத்து வாங்கல. இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்றாங்க. புரியுது. 14 வயது சிறுமி, 14 வயதாகிற சிறுமிக்கு ஒரு 2 ஆண் தோழர்களுடன் பீச்சுக்கு வருது, வீட்டுக்கு போகுது, வீட்டுக்கும் போல நடுவில் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே 2 பேர் குடி போதில் மடக்கி கடத்தி கொண்டு போய் வன்புணர்வு செய்கிறான். 14 வயது சிறுமிக்கு ஆண் நட்பும் பீச்சுக்கு போக வேண்டிய வயதும் சூழலும் அதானா? யாரை குறை சொல்கிறது? யாரை குறை சொல்கிறது? நான் சம்பவத்துடைய உள்ளே போய் விசாரித்து சொல்கிறவங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு, 4 மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்னாடி அத்துவான காடு, அந்த இருட்டு பகுதிக்கு யாருமே செல்ல முடியாது. அங்கே போகிறாங்க 2 பேர் லவ்வர்ஸ். அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் சாகும் வரை
ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அந்த தண்டனை வந்த சில நாட்கள் இத்தனை சம்பவம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சரியான குற்றவாளியாக இருந்தால் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன். இதை தவிர ஒன்றும் இல்லை, அரபு நாடுகளில் கொடுக்குற தண்டனை போல் கொடுத்தால்தான் இந்த நாடு திருந்தும். இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஓகே. ஆனால் நீங்கள் உடனே இதை நான் சொல்லிட்டேன்ல, இன்னொரு விஷயத்தை சொல்லணும். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சொல்கிறேன்ல, இன்னொரு விஷயத்தையும் என்னோட கருத்தை எடுத்துக்கணும். இந்த கருத்து நான் எப்படி சொல்கிறேனோ இன்னொரு கருத்து எனக்கு பார்வை இருக்கிறது. சுதந்திரம் வாங்கி விட்டோம். மகாத்மா காந்தி சொன்னார், என்னைக்கு நள்ளிரவில் பெண் நகையெல்லாம் போட்டுக்கொண்டு தைரியமாக சுதந்திரமாக நடந்து செல்கிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு குற்றம் இல்லாத சமுதாயம் இருக்கா? குற்றமே இல்லாத சமுதாயம்னா போலீஸ் தேவையில்லை, கோர்ட் தேவையில்லை. நீங்கள் தான் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் வாழ்கிறோம் என்பது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். ரோட்டில் வரீங்க, தெருநாய் கடிக்குது. அதுக்கு ஓனர் யாரும் கிடையாது. அதை எடுத்து நீங்கள் சுட்டு கொண்டு முடியுமா? உங்ககிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குது. கல்லால் அடித்தா வீடியோ எடுத்து உடனே அதுக்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் வந்துடுவாங்க. இவர் நாயை துன்புறுத்தினார், இவங்க தான் நாயை கல்லால் அடித்தாங்கன்றவாங்க. இன்றைக்கி நாயை தெரு நாயை சுட்டு கொள்ள முடியுமா? அடித்து கொள்ள முடியுமா? முடியாது. நீங்கள் ரோட்டில் ஏங்க ரோட்டில் மனுஷனுக்கு போகிறது தாங்க ரைட்ஸ் இருக்குது. நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு நாய்க்கு தண்டனை கொடுத்துட முடியுமா? சொல்லுங்கள். எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்பது நீங்கள் நிதர்சனமாக பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் கேட்கணும். போலீஸ் எக்ஸஸ் கஸ்டடி டெத் நடக்குது, எக்ஸஸாக அடிக்கிறாங்க, எல்லாம் உண்மை. ஆனால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்த சமுதாயம் சும்மா இருக்குதா? இல்லை. பட் நம்ம லீகலாக இதை அணுகிறோம் அப்படின்னும் போது காவல்துறை எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்ல தவறுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தில் காவல்துறை சறுக்குறாங்க? இப்போ காவல்துறைக்கு ஒரு புகார் வந்த உடனே அந்த புகார் என்ன மாதிரியான தன்மை என்பதை முதல்ல ஒரு மென்டல் ஹெல்த்தோடு அணுகணும். ஓகே. இல்லை, அவங்களுக்கு அதுக்கான ஒரு போதிய அவேர்னஸ் கிடையாதா? இல்லை போதிய ட்ரைனிங் கிடையாதா? இல்லை அவ்வளோ ப்ரெஷர் இருக்கா காவல்துறையில்? இல்லை பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய அந்த வேலை பளுவா எப்படி அணுகிறதுனே தெரியல. இல்லை, பணி சுமை நிறைய இருக்குது போலீஸுக்கு, இல்லைன்னு சொல்ல. இப்போ 9ஆம் தேதி திருச்சியில் திமுக மாநாடு, போலீஸ் என்டையர் போலீஸ் அங்கே தான் இருந்தது. 2 நாட்கள் கழித்து பிரதமர் மோடி வருகிறார், என்டையர் போலீஸ் அங்கே தான் இருக்கும். 2க்குமே திருச்சி தான். யோசித்து பாருங்கள், அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அவங்க தான் கோர் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, எக்ஸஸ் போலீஸ். ஆனால் திருச்சி போலீஸுக்கு எப்படி இருக்கும்? 24 hours ஒர்க்கு. அங்கே நீங்கள் லீவே கிடையாது. வயிற்று வலினாலும் லீவு கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனாலும் லீவு கிடையாது. நீங்கள் 24/7 டியூட்டியில் இருந்துருக்கணும். பாதுகாப்பு இது யார் கொடுக்குறது? லா அண்ட் ஆர்டர் போலீஸ், கிரைம் போலீஸ். அப்போது அந்த 2 நாட்கள் கிரைம் நடந்திருக்காதா? இல்லை வேறு சம்பவம் நடந்திருக்காதா? எல்லா போலீஸும் இருக்கணும். டிராஃபிக் போலீஸு, கிரைமு, லா அண்ட் ஆர்டர். இதுக்கு தான் எக்ஸஸ் போலீஸ் வேணும். பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிக்குன்னு தனியாக இருக்கணும். அவங்க லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கக்கூடாது, கிரைம் இருக்கக்கூடாது. அவங்க அந்தந்த வேலையை பார்க்கணும். அப்படிப்பட்ட இங்கே தன்மை இருக்கா? கிடையாது. ஸோ எல்லா வேலையும் போலீஸுக்கு விடும், அந்த அழுத்தம் இருக்கும். ஆனால் அதான் சொன்னேன், மென்டல் ஹெல்த்தோடு ஒரு புகார் அணுகணும். இப்போது இதே சிவகங்கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோயில், அந்த கோயிலில் திருப்புவனம் பக்கத்தில் நடப்போம். அந்த இடத்துல ஒரு நகை திருட்டு சம்பந்தமாக ஒரு கோயில் காவலரை அடித்து கொன்று விடுகிறார்கள். கடைசியில் அந்த புகாரே உண்மையில்லை. புகார் கொடுத்த நிகிதாவை என்ன செய்வது? காரில் இந்த நகையை திருடிட்டாங்க, நம்ம புகார் கொடுக்குது. யோசித்து பாருங்கள், அந்த புகார் முடித்து வைக்கப்படுகிறது, நகை திருடப்படவில்லை. அப்போ எதுக்காக போலீஸ் அடித்தாங்க? நகை திருடு போனதுக்காக தான் அவனை போட்டு அடின்னு அடித்து சாவச்சாச்சு. இப்போ நகை திருடு போனால் இப்போ நிகிதாவை என்ன செய்வது? இதுதான் சிக்கல். நிகிதாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இப்போ நிகிதா கொடுத்த புகாரில் பேர் தான் அந்த அஜித் என்ற காவலாளி அடித்து கொலை செய்யப்படுகிறார். இப்போ அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் இன்னும் 3 பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. புகார் கொடுத்து கூட்டு போயிட்டாங்க. வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. சிபிஐ வாபஸ் வாங்கி விட்டது அந்த கம்ப்ளைண்ட். நகை காணாமல் போன புகார் வாபஸ்.
இதுக்கு ஆரம்ப புள்ளி நிக்கிதாங்க, இந்த புகார். இப்போ நிக்கிதாவை தூக்கி ஜெயிலில் போனோமா வேணாமா? அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இவ்வளோ நடக்குது. இதுதான் சிக்கல். அப்போது எந்த புகாரை எப்படி அணுக வேண்டும்? நீங்கள் நகை கொண்டு வந்தீங்களே, வீட்டில் போய் செக் பண்ணுங்கள். நகை இல்லைன்னா கொண்டு வாங்க, நகைக்கான ஆதாரங்கள் காரில் கொண்டு வந்ததுக்கான ஆதாரங்கள் கொடுங்க. நீங்கள் மெடிக்கல் ஸ்கேனுக்கு வந்து நகையில் எதுக்கு போட்டுன்னு வரீங்க? உங்கள் வயதான அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ண வர ஒரு லேடி எதுக்கு நகை போட்டுன்னு வரணும்? நகையெல்லாம் கேட்டு சொல்லுவாங்களா ஸ்கேன் பண்ணும்போது? அப்போது அந்த புகாரை எப்படி அணுக வேண்டும் என்று போலீஸுக்கு தெரியல. ஸோ பயிற்சியெல்லாம் இருக்கும், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால தான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு முதல்ல எல்லாருக்கும் தெரியும். சமுதாயம் எப்படி இருக்குது தெரிந்த பிறகு தான் நீங்கள் வந்து பயணப்பட வேண்டும். நான் வந்து எப்படி வேணால் போவோம், ராத்திரி எப்படி வேணால் போவோம், ஒரு 13 வயசு பொண்ணு வந்து பீச்சுக்கு போவோம், அதுக்கப்புறம் ஆண் நண்பரோடு தனியாக அவள் வீட்டுக்கு வரோம், வரும்போது இன்னொரு இடத்துக்கு போவோம், இறங்கி அந்த வீட்டுக்கு போக வேண்டிய இடத்துலேருந்து திரும்ப செங்கல்பட்டு நோக்கி போவோம். அங்கே 2 பேர் நைட்டில் 1 மணிக்கு மடக்கி வந்து அட்டம் பண்ணுறான். அக்யூஸ்டு பிடிச்சிட்டாங்க. இப்போ நடந்த சம்பவத்தில் எல்லாமே அக்யூஸ்டு பிடிச்சிட்டாங்க, எக்ஸப்ட் தூத்துக்குடி. நடந்த 1 வார காலத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தலில் எல்லாத்துலையும் மேக்ஸிமம் அக்யூஸ்ட் அரெஸ்ட். போலீஸ் எப்படி செய்யணும்? நம்ம நினைச்சா அக்யூஸ்ட் ஒரு குரூப் கோர்ட்டுக்கு போவாங்க, மனித உரிமை கமிஷனு. எப்படி தாங்க போலீஸ் செயல்படுறது? அப்போ உங்களுக்கு மனிதனாக இருப்பவனுக்கு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா? ஓகே. ஆனால் இங்கே காவல்துறை மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது? அப்போ முதலமைச்சரும் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். உள்துறை அவர் வசம்தான் இருக்கிறது, அவர் தான் பதில் சொல்லணும். அதாவது எந்த சம்பவம் நடந்தாலும் உடனுக்குடன் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும். உண்மைதான், உள்துறை வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா தாக்கத்தின் காரணமாக இப்படிலாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஓகே. யூடியூப்பில் நீங்கள் ஒரு காலத்தில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா மறுநாள் காலையில் தான் வெளியே தெரியும். 20 பேர் பஸ் சாலையோரத்தில் சென்று கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றுக்குள் பாய்ந்தது. டிவி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. மறுநாள் காலையில் பேப்பரை பிரித்தாதான் அது எந்த மாவட்டத்தில்னு சொல்லி இன்னொரு மாவட்டத்துக்காரனுக்கு தெரியும். பதப்பதிப்பு படப்படப்பெல்லாம் அது முடிஞ்சிடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த டிவிக்கு பின்னாடி ஒரு நியூஸ், ஒரு பெரிய மியூசிக், ஃப்ளாஷ் நியூஸ், அப்படியே அதிர்வலை ஏற்படுத்துகிற ஒரு செய்தி. எதுக்கு? எல்லாத்துக்கும் டிஆர்பி ரேட்டிங். நீங்கள் யோசித்து பாருங்கள், பிரிண்ட் மீடியாவில் மறுநாள் காலையில் பார்க்கறதுக்கும் நம்மளும் இருக்கும் அந்த பரபரப்பில் தானே சார். அதுதான் சொல்ல தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் தவறான விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு ஐயோ இல்லைங்க நம்மளாம் அந்த சமுதாயத்தில் இருக்கணும் அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு எப்படி, என்ன நியாயம், என்ன பொறுப்பு? அதான் சொல்கிறேன், எல்லார் பக்கமும் தவறு இருக்கிறது. பத்திரிகையாளராக எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. எப்படி நியூஸ் போடணும், என்ன ஒரு பாருங்கள். நீங்கள் காலையில் எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாச்சு. சென்னையில் மாணவி பலாத்காரம் போட்டோமாங்களா இல்லையா? எல்லோரும் கார்டு போட்டாச்சா இல்லையா? பொய் புகார். என்ன பண்ணுறது? என்ன செய்வது பொய் புகாருக்கு? இப்போ காலையில் போட்டாச்சு, பார்க்குறோன்னு நினைப்பாங்க எல்லாரும் இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவரும் போட்டாச்சு ட்விட்டரில் அந்த புகாரை வைத்துக்கொண்டு. அப்போ பாருங்கள், இதுதான் வியாதி. இப்போது ஒரு அரசியல் தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார், அவர் என்ன பேசினார்னு கூட முழுமையாக எனக்கு தெரியாது. என்னை கூப்பிட்டு ஃபோனும், உடனே நீங்கள் கருத்து சொல்லுங்கள். உடனே கருத்து எப்படின்னா அவர் என்ன சொன்னார் நீங்களே சொல்வீங்க, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணும். முன்ன அப்படி கிடையாது. அதான் சொன்னேன், ஒரு நாள் கழித்து அவர் என்ன சொன்னார் முழுமையாக படித்து விட்டு நான் பேசணும். முழுமையான செய்தி வெளியே வரணும். விசாரணை ஒரு நான் புகார் தரேன். இப்போ பொய் புகார் கொடுத்துச்சு இந்த பொண்ணு, விசாரித்த பிறகு அது பொய் புகார். அதற்கு முன்பு என்ன, திருச்சியிலிருந்து வந்த மாணவி சென்னையில் பலாத்காரம், முடிஞ்சு போச்சு. விசாரணை பண்ணல, கார்டு போட்டாச்சு. பிரிண்ட் மீடியாவில் நாங்கள் புகாரை வைத்து போடுவோம். ஆனால் புகார் கொடுத்த பிறகு பிரிண்ட் மீடியாவில் எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பை தேடி போவோம். இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேம்பாங்க. இல்லை மேலே பொய் புகார்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு வெர்ஷனை வச்சுக்கிட்டு தான் பிரிண்டில் போட முடியும். இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகத்தில் அப்படி கிடையாது. உடனே ஃப்ளாஷ் நியூஸ் புகாரை வைத்து கொண்டு போட்டு முடித்து விடுவது. இப்போது பொய் புகார்ன பிறகு என்ன ஆகும்? அதே மாதிரி தான் உடல் மீட்பு அப்படி நான் எந்த செய்தி நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சவர் அப்படி இல்லை. ஆனால் சோஷியல் மீடியா இப்படி போயிட்டுருக்கு. உடனே நீங்கள் வந்து சிவகங்கையில் இப்படி நடக்குதே, அவங்கள பிடிச்சிங்களா இவங்கள பிடிச்சிங்களா,
டிபேட் எப்படின்னா இந்த செய்திக்கு இன்னொரு செய்தியை வந்து உதாரணமாக வைத்துக்கொண்டு பேசுவது எப்படி சரி? இல்ல நிச்சயமா அதுல நம்ம பொள்ளாச்சி விவகாரத்தையும் பேசணும். இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி அதிமுகவினர் எதிர்க்கட்சியா ஒரு ரோல் பிளே பண்றாங்க, திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன் உங்க ஆட்சியில் இருக்கும்போது பொள்ளாச்சி விவகாரம் நடக்கலையா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கலையா அப்படின்ற இந்த மாறுபட்ட ஒரு குறை சொல்லக்கூடிய அரசியலை எப்படி பார்க்கலாம் சார்? பாருங்க, அரசியல் என்பது வேறு. எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. புரியுதுங்களா? புதுசாக நடக்குது, எதுவும் பழசே கிடையாது. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் 2 பெண் IPS அதிகாரிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. உண்டா இல்லையா? ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணை, நடிகை என்று நினைக்கிறேன், ஒரு அமைச்சர் சிக்கனாரா இல்லையா? சொல்லுங்க, அமைச்சர் சிக்கனாரா இல்லையா? அந்த நடிகையை சித்திரவதை செய்து புகார் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பதவியிலேருந்து எடுத்தாங்க. அதிமுக ஆட்சி நடந்தா இல்லையா? அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? திமுக ஆட்சி நடக்குது, அதிமுக ஆட்சி நடக்குது. இதே திமுக ஆட்சி தான், இது திமுக தலைவர் தான் அதிமுக ஆட்சி நடந்த பெண் குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பார். என்ன எடுத்தாங்க? ஒரு IPS ஆஃபீஸருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியலங்க திமுக ஆட்சியில். அவர் அலோட் டு ரிட்டையர் ஆனார் அந்த அதிகாரி. ஸோ நீ இந்த ஆட்சி அந்த ஆட்சியில் நான் சொல்ல, நீங்கள் சமுதாயத்தில் போலீஸுக்கு கடுமையான பொறுப்பு இருக்கிறது, அதிக பொறுப்பு இருக்கிறது. சொன்னேன், ஒரு புகார் வந்தால் எப்படி அணுக வேண்டும். நேற்று இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த பெண் காணவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அலட்சியப்படுத்தினாலும் புகார் வருது. நமக்கு இன்னும் முழுசாக தெரில, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முழுமையான விசாரணை வர வேண்டும். முழுமையான விசாரணை வந்த பிறகு தான் பேச வேண்டும். அதன் பிறகு தான் நம்ம சமுதாயத்தில் குற்றமே நடக்காத சமுதாயம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு மக்கள் ஒத்துழைக்கணும். ஓகே, புரியுது. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள எங்கே அனுப்புகிறீங்க, எப்படி அனுப்புகிறீங்க? நீங்கள் ஒரு சென்னை பக்கத்தில் குன்றத்தூரில் ஒரு 6 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு எங்கேயோ சாக்கடையில் வீசுகிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொலை பண்ணுறான். அந்த கேஸ் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டில் காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை, ஆதாரங்களை காட்டவில்லை. அப்போ அந்த குழந்தை கொன்னது யார்? அவங்க அப்பா தானே கேட்டார், என் குழந்தை அப்போ யார் கொன்னது? நீங்கள் அதான் சொல்கிறேனே, சுலபமாக வந்து நம்ம பேசிடலாம், வாதம் பண்ணிடலாம். போலீஸுக்கு இவ்வளோ கடமை உணர்ச்சி இருக்குது, இவ்வளோ பொறுப்பு உணர்ச்சி இருக்குன்னு பல்வேறு வழக்குகள் நம்ம பேசலாம். அதே நேரத்தில் எதாவது சொன்னால் உடனே வந்து நீங்கள் உடனே குற்றச்சாட்டு என் மேலே தான் வரும். இது காவல்துறையை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அஸ் எ சொசைட்டியா எல்லாருக்குமே இதுல ஈக்குவல் பங்கு இருக்குன்னு பொறுப்பு இருக்கு. ஓகே, நீங்க யாருமே போகாத இடத்துல அத்வான காட்டில் ஒரு ஆண் நண்பருடன் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா, அங்கே ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான பொறுப்பு எங்கே இருக்கு? சரி, அது ஒரு காடு சார். அப்ப இன்னைக்கு கழிவறை வசதி இல்லாம இயற்கை உபாதைக்காக தானே போயிருக்காங்க இந்த பெண். எதுவும் சொல்லுங்க, வரட்டும், முடிவு வரட்டும், விசாரணை வரட்டும், விசாரணை நடக்கட்டும், பேசுவோம். நான் அது வந்து சரின்னா சொல்லி நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். அந்த அதான் முதலே நான் சொல்லிட்டேன், உண்மையான குற்றவாளி கிடைத்தால் என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த சமுதாயம் என்கவுண்டருக்கு எதிரான சமுதாயம். நான் என்கவுண்டர் ஆதரிக்கிறேன், வெளிப்படை ஆதரிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட குற்றச் செயல்களுக்கு இந்த தண்டனை பேசப்பட வேண்டும். இல்லை, இப்போ காவல்துறையினர் அலட்சியமாக இருக்காங்க நம்ம பேசுகிறோம்ல, அலட்சியமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சீரியஸான புகார்களை எடுக்காமல் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த புகார்தாரர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், உன்னுடைய மகள் வேறு யாரோடையாச்சும் போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறதா அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் மற்ற ரகமான ஒரு நடவடிக்கை எடுக்க தகுதி இல்லாத நபர்கள் தான் அந்த பதவியில் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஒரு புகார் வந்ததும் அது எப்படி விசாரிக்கணும்? நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்தால் அவரையே குற்றவாளியாக பார்க்கிற எண்ணம் தான் போலீஸில் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வந்து சரி மொபைல் ஃபோன் திருடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் போலீஸ் எங்கே போயிருந்த, மொபைல் ஃபோன் வச்சு என்ன பண்ண, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? இப்படி தான் போலீஸ் அணுகுவாங்க. இது யதார்த்தம், நான் பார்த்துருக்குறேன். யதார்த்தம்னு எப்படி சார் எடுத்துக்க முடியும்? மொபைல் ஃபோன் யதார்த்தம்னா நடக்கிற விஷயத்த சொல்றேன். ஓகே, இது நான் சரின்னு சொல்ல. புரியுது. இப்போ நீங்க மொபைல் ஃபோன் இழந்து விட்டு புகார் கொடுக்க போகிற நபரையே
நீ வந்து நீ எங்கே போயிருந்த, எப்படி எப்படி சொல்கிற நீ இப்படி கேட்கும்போது அவனுக்கு படப்படப்பு வந்துடும். ஏன்னா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பழக்கம் இருக்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை எப்படி அணுக வேண்டும் தான் சொல்கிறேனே. நீங்கள் புகார் கொடுப்பதற்கும் இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. நீங்கள் புகார் கொடுப்பதற்கும் ஒரு ஆளை பிடிச்சின்னு போகணும். அந்த இன்ஸ்பெக்டர் யார், அந்த டிசிஆர் ஏசிஆர்னு சொல்லி போனால் தான் உங்களை உட்கார வச்சு ரிசீவ் பண்ணுவாங்கன்னா அது போலீஸ் நிலையமே அல்ல. புகார் கொடுப்பதற்கு கூட வந்து நீங்கள் சிபாரிசின் பேரிலாம் போனோமா, அதான் சொல்கிறேனே. நிறைய இருக்குது. 100% போலீஸார் மீது குற்றச்சாட்டுகள் என்னால் வைக்க முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த தூத்துக்குடி சம்பவத்திலையும் அந்த பெண் இன்ஸ்பெக்டர் செய்தது மிகப்பெரிய தவறு. இப்படி புகார் வந்ததும் வாங்க டீம் எடுங்க, வாங்க போகலாம் பார்க்கலாம், உங்கள் ஆட்களை வர சொல்லுங்கள், கொஞ்சம் பேர் தேடி பார்ப்போம் என்ன ஏது. மொபைல் எப்படியும் மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த ஏரியாவில் கால் லிஸ்ட் எடுக்கலாம், இந்த பக்கம் வந்து போனது யார் எல்லாம் கேட்டிருக்கணும். அதான் சொல்லணே, இந்த தவறுகள் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற தவறுகள் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. எல்லாருமே தவறு இருக்குது. சரி, ஓகே, தவறு நடந்துடுச்சு, காவல்துறையினர் அலட்சியமாக இருந்துட்டாங்க, அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது? ஒன்று காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றுறாங்க, இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி அடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது இப்படி தான் இருக்கே தவிர அவங்க மீதான ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் இருக்க மாட்டேங்குது? இப்போ ஒருத்தர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுட்டுக் கொள்ளணும்னு சொல்கிறோம். அது இவ்வளோ அலட்சியமாக பண்ணக்கூடிய காவல்துறையினர் மேலேயும் ஆக்ஷன் சிவியராக இருக்கணும்ல? கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து சஸ்பெண்ட் வேறு என்ன பண்ண முடியும்? ஜெயிலில் போடலாம், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கட் பண்ணலாம். ஒழுக்கமாக வேலை செய்யலை, ஒழுக்கமாக வேலை செய்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் எடுக்க முடியும். இப்படி தான் நடக்கும். அதான் சொல்கிறேனே, நீங்கள் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து வேறு சிஸ்டத்துக்குள்ளே போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா, இப்போது சில பேர் வந்து தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க, போலீஸால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த வழக்கு பொய் வழக்காக போயிருக்கும். இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நிகிதா வழக்கு என்ன செய்வீங்க? போலீஸ் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அந்த அஜித் என்ற காவலாளி அடித்து கொன்ற வழக்கில் எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ நிகிதா என்ன பண்ணுறது? இப்போ காலையில் ஒரு பொண்ணு புகார் கொடுத்ததில்ல, அந்த புகாரின் பேரில் யாரையோ ஒரு தப்பான ஆளை பிடிச்சின்னு போய் விசாரித்து அடிக்கிறாங்க வச்சு என்ன பண்ணுவீங்க? இதோ வண்டி நம்பர் கொடுக்குறாங்க, இந்த அம்மா இந்த வண்டியிலேருந்து என்னை கடத்தினார்கள்னு. அந்த வண்டி நம்பர் உடனே எங்கேயோ இடத்துல ட்ரேஸ் பண்ணி கிடைக்குதுன்னு வச்சுங்க, அவன் பாவம் அப்பாவியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவனை அடித்து என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? போலீஸு இந்த புகாரின் சம்மந்தமாக விசாரித்தவங்க விட்டுருவாங்க. அதனால நீங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஓட்டையை தேடி கண்டுபிடிக்கிறீங்க, அவங்க மேலே நடவடிக்கைன்னு. அப்போது தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஒரு பாலியல் துன்புறுத்தல் வன்முறை அப்படி இருக்குன்னா உண்மையான குற்றவாளி எவிடன்ஸ் போலீஸ் என்னென்னா தப்பான குற்றவாளி போய் பிடிச்சிட்டு காட்டுறதில்ல. நீங்கள் சரியான குற்றவாளியை பிடித்து வேறு வழி இல்லை. நீங்கள் இதை சிலதெல்லாம் வந்து கேமராவில் பேச முடியாது, அது பெரிய சிக்கலாக போயிடும். பிரிண்ட் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கும்போது எத்தனையோ குற்றங்களை எப்படிலாம் முடிச்சிருக்காங்க போலீஸ். ஆனால் இன்றைக்கி சமூக நல ஆர்வலர்கள் அதிகம், மனித உரிமை ஆர்வலர்கள் அதிகம். இதெல்லாம் பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிடும். புரியுதுங்களா? போலீஸ் வந்து அணுகி இருக்கிறார்கள், தவறு செய்கிறவர்களை எப்படிலாம் தண்டித்திருக்கிறார்கள் உண்மை. ஏன்னா கோர்ட்டில் போய் சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஆதார எவிடன்ஸ் இல்லைன்னா தஷ்வந்த் கதை தான், ஃப்ரீ ஃப்ரம் கோர்ட்னா ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவார். அப்புறம் யாரை தண்டிக்கிறது? ஸோ அதனால் சூழ்நிலை சந்தர்ப்ப சாட்சியங்களின்படி கரெக்டாக பிடிச்சி அந்த குற்றவாளியை கண்டிப்பாக இவன் தான் குற்றவாளி என்ற ஆதாரங்களோடு நிரூபித்து கடுமையான தண்டனை வழங்கணும். அந்த தண்டனை வழங்கி இது மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரமாக இருக்கணும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்தால இந்த செய்தியை நீங்கள் விளம்பரப்படுத்தணும். டிவி மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஓடி பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்கில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 20 ஃப்ளெக்ஸ் வைக்கணும். கவர்மெண்ட்டு, தமிழக காவல்துறை இப்படி பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் செய்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த கோயம்புத்தூரில் தண்டிக்கப்பட்ட அந்த ஊரில் வேறு ஊர், அந்த ஊருக்கு போனோம். இன்னாருடைய மகன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் போடணும். அந்த குடும்பம் அந்த நாளைக்கு ஐயோ நம்ம இப்படி தப்பு செஞ்சால் நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே பாதிக்கப்படும், அப்பா அம்மா கேவலமாக இருக்கும், நம்ம கூட பிறந்தவங்களாம் அசிங்கப்படுவார்கள். இப்படி அசிங்கப்படுத்த வேண்டும் என்றே தமிழ்நாடு காவல்துறை
ஊருக்கு ஊர் ஹோர்டிங்ஸ் வைக்கணும், விளம்பரம் பலகை வைக்கணும். ஓகே. இங்கே தமிழ்நாடு காவல்துறைக்குன்னு ஒரு டிஜிபி நியமனத்திலேயே திமுக அரசு இவ்வளவு தயக்கம் காட்டி வராங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து காவல்துறை சரியாக நடப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன்வைக்கிறாங்கல்ல. பொறுப்பு டிஜிபி இருந்தால் க்ரைம் பண்ணலான்னு யாருங்க சொன்னது? புரியல. இப்போ இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் குற்றச்சாட்டு தானே அதிமுக அரசியல் இப்போ நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ஏதோ எமர்ஜென்சி லீவில் போகிறாரு, 1000 வழக்கு இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜாக இருக்காரு. உடனே இங்கே இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் ரவுடிங்க கிரைம் அக்யூஸ்ட்லாம் அப்பாடா நம்ம இன்ஸ்பெக்டர் லீவ் போட்டார், வா கிரைம் பண்ணலாம், பண்ண முடியுமா? அது அரசியல். பொறுப்பு டிஜிபி வந்து போடுறாங்க, நியாயமான டிஜிபி போடலன்றது வேறு, அது வேறு டிபேட்டு. அதுவும் இதுவும் நம்ம வச்சு டிபேட் பண்ண முடியாது. ஓகே, அது வேறு இது வேறு. ஓகே. ஒரே ஒரு நிறைவான கேள்வி, புகார் எடுக்கிறதுல மட்டும் கிடையாது. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு உடலை வாங்க மறுத்தோ இல்லை நீதி கேட்டோ அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா அங்கேயுமே காவல்துறையினர் போயிட்டு அவங்களை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுலையுமே சில சிக்கல் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்குறீங்க சார்? பாருங்க, இந்த உடலை வாங்க மறுப்பது என்பது வேறு. அதான் சொன்னேன், போதையில் அவனை தான் பிடிச்சி அடிக்கிறாங்க, செத்து போகிறான். புரியுதுங்களா? சமுதாய ரீதியாக பிரச்சனையாக மாறுது. இப்போது 2001 2002 ஒரு வீட்டுக்குள் புகுந்து அங்கே இருக்கிற அம்மா மகளை பலாத்காரம் செய்து நகை பறிப்பு கொள்ளையடித்து சென்ற ஒரு அக்யூஸ்டை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. கொடுமையான முறையில் என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி பல வழக்கில் என்ன சொல்ல முடியும். அந்த உடலை வாங்க மறுத்தார்கள். அக்யூஸ்ட் இல்லை, எங்கள் 13 கேஸ் இருந்தது. அவன் அந்த அப்பா அம்மா என் பையன் நல்லவன் தான் சொன்னாங்க. என்ன பண்ணுவீங்க? என்னுடைய மகன் நல்லவன், உடலை வாங்க மறுத்தார்கள். 13 வழக்கு 14 வழக்கு. எந்த அப்பா அம்மாங்க ஒரு பையன் அக்யூஸ்ட்னா யாராவது வந்து அப்பா அம்மா வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்களா? என் மகன் குற்றவாளி தான், அவனை வந்து தூக்கில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். ஒரு கிரைம் கேஸ். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் ஜேர்னலிஸ்ட்லாம் விட்டுருங்க, என்றைக்காவது நான் படிச்சிருக்கேன் பேப்பரில் இந்த வழக்கில் இப்படி சிக்கியிருக்கான், நகர்த்தினாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, அவன் இன்னொருத்தருடைய பையன்தான், இன்னொருத்தருடைய சகோதரன் தான், ஒரு வீட்டில் பிறந்தவன் தானே. அந்த குடும்பம் வந்து எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்களை தூக்கில் போடுங்கன்னு இது வரைக்கும் எந்த பேரண்ட்ஸாவது வந்து பேட்டி கொடுத்து செய்தி வந்திருக்கா? சொல்லுங்கள். கிடையாது. அப்புறம் சில பேர் சில அக்யூஸ்டு பாடியை வாங்காமல் விட்டுருக்காங்க பேரண்ட்ஸ், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு. போலீஸே போய் கொண்டு போய் அனாதை பண்ண மாதிரி எரிச்சிருக்கு, புதைச்சிருக்கு. அதனால் இந்த விஷயம்லாம் நீடிக்கும். வந்து உடனே பிரச்சனை திசை திருப்புறது தான். ஓகே, திசை திருப்பி உடம்பு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். நம்ம அதுக்கு மீடியாவும் பொறுப்பு. நீங்கள் இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் சமாச்சாரம் தான், பயங்கர பீதி தட்டுப்பாடு. மக்கள் போய் கேஸ் சிலிண்டர் இருக்கிற வண்டியை நிறுத்தி சூறையாடுகிற காட்சி காட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ டிவியில். எப்படி வழிமறித்து தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் போகிற வண்டி நிறுத்தி சிலிண்டர் கொடு, ஏதோ சிலிண்டர் தட்டுப்பாடுனா அரசாங்க நடவடிக்கை இருக்குது, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் மீடியா காட்டினே தான் இருக்கணும். அந்த பக்கம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு நியாயமான போராட்டத்தை மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும். அநியாயமான போராட்டத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதோட விளைவு நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படி ஓகே, நியாயமான போராட்டம்னா இன்னைக்கு காலையில் தாவேகாவினர் நடத்தினாங்களே சார், அந்த மாதிரியா சார்? இந்த போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எஸ்ஓபிக்காக போராட்டம் பண்ணாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொரு புது டிபேட்கள், இதெல்லாம் 1 மணி நேரம் பேசணும். ஏதோ தாவேக்காக்கு மட்டும்தான் எஸ்ஓபி போட்டார்னு ஒருத்தர் பேசினுக்கிறார், கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அந்த கட்சிக்கு தான் எஸ்ஓபியா? அந்த கட்சி செஞ்ச தகராறு, அந்த கட்சி செஞ்ச அநியாயம், அட்டுழிலாம் பேச முடியுமா? இப்போ 41 பேர் சாவுக்கு திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லுங்கள். 41 பேர் கருவில் செத்து போனதுக்கு திமுக காரணம் அப்படின்னு சொன்னால் விஜய் மகிழ்வார்னா நம்ம பேசிட்டு போகலாம். அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் அப்புறம் நீங்கள் லேட்டாக போனதே ஒத்துக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு தலைவன், நான் 7 மணி நேரம் லேட்டாக போனேன், என்னால் தான் நடந்தது அந்த வக்கில் ஒரு வேதனைப்படாத ஒரு தலைவன், அவன் கட்சி எஸ்ஓபி எனக்கு போட்டாங்கன்னு பேசினா அது பேசின டிபேட்டா? அது இன்னொரு டிபேட் இன்னொரு நாள் பேசுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மேலாவது இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.